உங்க வீட்டுல நீங்க கண்டிப்பா ஜெபிக்க வேண்டிய அந்த 3 இடங்களை பார்க்கலாமா? முதலாவதாக, உங்க வீட்டின் நிலை வாசலில் ஜெபிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் கூறுகிறது, நீ உள்ளே வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியே போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்க வீட்டுக்குள்ள நுழைபவர்கள் பாதுகாக்கப்படுவாங்க. மேலும் தீய சக்திகள் எதுவும் உள்ள நுழையாதபடி அங்கேயே தடுக்கப்படும். இரண்டாவதாக, உணவுகளை வைத்திருக்கும் சேமிப்பு அறையில ஜெபிங்க. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் கூறுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த ஜெபம் உங்க வீட்டுக்கு தேவையானவற்றை கொண்டு வருவதோடு உங்க வசிப்பிடத்துல வற்றாத ஆசீர்வாதத்தையும் குறைவற்ற நிலையையும் உறுதிப்படுத்துது. மூன்றாவதாக, நீங்க ஓய்வெடுக்கும் படுக்கை அறையில ஜெபிங்க. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் கூறுகிறது, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இது உங்க உறக்கத்தை பாதுகாப்பதோடு உங்க நிம்மதியை குலைக்க முயற்சிக்கும் தேவையற்ற காரியங்கள்ல இருந்து உங்க அறையை தூய்மைப்படுத்துது. வீடு அப்படிங்கறது சும்மா ஒரு கட்டிடம் இல்லைங்க, அது ஒரு ஆவிக்குரிய நிலம். நம்ம ஜெபிக்கும் இடங்கள் தேவனுடைய சந்நிதியால நிரம்பும் இடங்களாக மாறுகின்றன. இன்று முதல் உங்க வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஜெபம் எழும்பட்டும். அப்பொழுது அந்த வீடு சாதாரணமான வீடாக இல்லாம தேவன் வாசம் செய்யும் பரிசுத்த ஸ்தலமாக மாறும்.